சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ அவனோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தெரியாதமா அவனோட கையை அவனே கட் பண்ணிப்பான். அப்ப பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா பதறி போயிட்டு இந்த பையனை என்னாச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேப்பாருன்னு பார்த்தா, இனிமே நீ சமயக்கட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்றாரு. ஏன்பா அப்படின்னு அவன் கேட்டா, உனக்கு ஒரு சமயக்காரனா இருக்கிறதுக்கான திறமையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிடுவாரு. இல்லப்பா ஆனா நான் கண்டிப்பா ட்ரை பண்ணனா நல்லா சமைப்பேன்னு சொல்றப்போ, ஒரு நல்ல சாப்பாடு செய்யணும் அப்படின்னா வெறுமனே பிராக்டிஸ் பண்ணா மட்டும் பத்தாது. உன்னோட கண்ணு மூக்கு நாக்கு இதயன்னு எல்லாத்தையுமே பயன்படுத்தி சமைக்கணும். எதுக்கு அவ்வளவு தூரம் போற? ஒரு வெங்காயத்தை கூட உன்னால ஒழுங்கா வெட்ட முடியல. நீ எல்லாம் ஒரு சமயக்காரன் ஆகிறதுக்கான தகுதியே கிடையாது. தயவு செய்து என்னோட மகன் தான் நீ அப்படின்னு வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. எனக்கு தாண்டா அசிங்கம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா ரொம்ப அசிங்கமா திட்டிடுவாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த செஃப். அவரோட பேரு மவுண்டைன் கோ. இப்ப ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோ பண்ண நூடுல்ஸ் அவங்கிட்டே கொடுத்து நீ பண்ண தானே ஒழுங்கா மிச்சமில்லாம சாப்பிடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாஸ்டர் சவனை கூப்பிட்டு ஹீரோவோட அப்பா அந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டேய் என்னடா சொல்ற? உன் பையன் அந்த இடத்துல இருக்கா, நீ அப்படி தனியா போயிட்டு என்னத்தை சாதிக்க போறேன்னு கேக்குறப்போ, நான் போய்தாகணும், என்னோட மகனை நீங்க பத்திரமா